தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 8வது அதிகாரம் 13வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு செலுத்தும் பலிகளின் மாம்சத்தை அவர்கள் பலியிட்டு புசிக்கிறார்கள், கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாயிரார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற போதகர்கள், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு மாத்திரம் கனத்தையும் மகிமையும் செலுத்த வேண்டும். எந்த ஒரு மகிமையும் தனக்கென்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. அற்புதங்கள் நடக்கும் பொழுது அது தனக்கென்று எடுத்துக்கொள்ளாதபடிக்கு கர்த்தரே அதை செய்தார் என்று சொல்லி கர்த்தரை மட்டுமே மகிமைப்படுத்துகிறதாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய தேசத்திலே, திருச்சபைகள் மத்தியிலே, ஊழியங்கள் மத்தியிலே குறைந்து கொண்டு வருகிறது. ஊழியத்தை மையமாய் வைத்தும் திருச்சபைகளை மையமாய் வைத்தும் இன்றைக்கு கனமும் மகிமையும் மாறாக போகிறது. அப்படி இராதபடிக்கு தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமையை நாம் தேவனுக்கு மாத்திரமே செலுத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் எத்தனையோ நன்மைகளை நமக்கு செய்திருப்பார். ஆனால் அது என்னுடைய சுய பலத்தினாலே வந்தது என்று சொல்லி அதை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் எனக்கு செய்தார், இது கர்த்தருடைய கிருபை என்று சொல்லி கர்த்தரை மாத்திரம் நாம் மகிமைப்படுத்தும் பொழுது அவர் நம்மேல் பிரியமாயிருக்கிறார். ஆதலால் அப்படிப்பட்டவர்களாய் இன்றைக்கு மாறும்படி நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை, கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை எந்த ஊழியர்களும் ஆண்டவரே, ஊழியம் செய்கிற போதகராய் இருந்தாலும் தீர்க்கதரிசிகளாய் இருந்தாலும் ஆண்டவரே, தங்களுக்குரியதாய் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை செலுத்தத்தக்கதாய், கர்த்தரை மாத்திரம் உயர்த்தத்தக்கதான கிருபையை கத்தத்தாங்க. அதே போல ஒவ்வொரு விசுவாசிகளும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை தங்களுடைய சுய சம்பாத்தியத்தினால் வந்தது என்று சொல்லி ஆண்டவரே, அப்பா உண்மையில ஆண்டவரே, அப்பா பிரியம் இல்லாதபடிக்கு அவர்கள் போய்விடாதபடிக்கு எல்லா கனமும் மகிமையும் கிருபையும் கர்த்தருடைய கரத்திலிருந்து வந்தது என்று சொல்லி தேவனை மட்டும் மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க. ஊழியர்களும் விசுவாசிகளும் உம்மை மகிமைப்படுத்த, உமக்கு கனத்தை செலுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. அந்த நல்ல கிருபையை கர்த்தர் ஊற்றுகிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். இதன் மேலதான்ப்பா நீங்க பிரியமா இருப்பீங்க ஆண்டவரே. எந்த விதத்திலையும் மகிமையும் கனத்தையும் ஆண்டவரே விசுவாசிகளோ ஊழியர்களோ திருடாதபடிக்கு தேவனுக்கு மட்டும் செலுத்த உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.